ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது நம்ம எல்லாரும் ஒரு பொய் சொல்லுவோம். என்ன கெஸ் பண்ணுங்க? ப்ரோ லைட்டாக சாப்பிட்லாம். அது லைட்டாக, இந்த லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிப்போம் பாருங்க. முடிக்கும் போது தான் பில்லு வரும். அப்போ தான் லைட்டாக ஹார்ட் அட்டாக் வரும். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ரோஸ்ட். நிறைய ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டார் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்றத விட இந்த பில் பே பண்ணுறது தான் பெரிய அட்வென்ச்சரே. எல்லாருக்கிட்டேயும் ஒரு பாடாவதி குரூப் ஒன்று இருக்கும். அதில் யாராவது ஒருத்தர் ப்ரோ ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜை போடுவாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 10 மெசேஜ் வரும். பிளானை போட்டுருவோம். இந்த பிளானெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கொஸ்டின் வரும், யாரோட காரில் போக போகிறோம். சடனாக அந்த குரூப்பே சைலண்ட் ஆகிடும். என்ன இது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 10 மெசேஜ் 15 மெசேஜ் அனுப்பிச்சிருந்தவன்லாம் சைலண்ட் மோடில் இருப்பான். வாட்ஸ்அப்பே கொஞ்ச நேரம் வந்து கதி கலங்கி போய்டுன்னா பாருங்களேன், அப்படி ஒரு சைலண்ட். ஏன்னா இந்த மாதிரி பல பிளானெல்லாம் இப்படி தான் சைலண்ட்டாக போய் முடிஞ்சிருக்கு. எதுவுமே உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை. இதுக்கு தான் பல பேர் வந்து இந்த குரூப்புக்குள்ளே போக மாட்டாங்க. எத்தனை குரூப் ஆரம்பித்தாலும் அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா இப்போல்லாம் நமக்கு அந்த குரூப்பே அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சேட். எத்தனை பேருக்கெல்லாம் இது வந்து கரெக்டுன்னு தோணுது சொல்லுங்கள். சரி, அப்படியும் அதிசயத்தில் அதிசயம் 101வது ஒரு அதிசயம் அப்படி நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோன்னு வைங்க. அங்கே தான் சீனே இருக்குது. ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் இதுக்குள்ளெல்லாம் போகும்போதே நம்மளோட வாக்கை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா? நாம் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே நம்ம ஓனர் மாதிரி நடந்து போவோம். ரியாலிட்டி என்னென்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் 140 ரூபா தான் இருக்கும். ஆனாலும் அப்படி ஒரு நடந்து போவோம். அப்படியே அந்த ஆட்டிடியூட்ல போய் டேபிள் ஃபார் 5 people அப்படின்னு சொல்லி உட்காருவோம். இந்த மெனு கார்டு அட்டுழியம் இருக்கே, ஐயோ. இந்த மெனு கார்டை ஓப்பன் பண்ண உடனே பூரா பயலுங்களும் பெரிய இந்த மாஸ்டர் செஃப் ஜட்ஜு மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியே இந்த டிஷ்ஷுன்னு அந்த டிஷ்ஷுன்னு அப்படியே இந்த டிஷ்ஷு ஒரு வீட்டில் பலவாட்டி செஞ்சா மாதிரியும், இது பல ஹோட்டலில் ஒரு சாப்பிட்டா மாதிரியும், பலவாட்டி ஒரு பே பண்ணா மாதிரியும், அப்படியே இந்த டிஷ்ஷை பற்றி எல்லாம் புட்டு வைப்பார். இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ட்டு பில்டப் மட்டும் பயங்கரமாக இருக்கும். இந்த மெனு கார்டு பூரா படித்து முடிச்சுடுவாங்க. பயல்களுக்கு ப்ரைஸை பார்த்தோன்னே வயிறு ஃபுல்லாகிடும். என்ன எல்லாரும் நம்மளே குறுகுன்னு பார்க்குறாங்க. ஒரு டிஷ்ஷோட ப்ரைஸை பார்த்தோன்னே மண்டைக்குள்ளே ஒரு சின்ன எர்த்துக்குவேக் வந்துடும். சூப்பு 220 ரூபாவா அப்படின்வான். நம்ம வீட்டு மொன கடையில் 12 ரூபா தான் இதே சூப்பு, சூப்பராக இருக்கும் அப்படின்வான். அந்த சூப்பை கடைசி வரைக்கும் ஆர்டர் பண்ண மாட்டானுங்க. அதுக்கு என்னென்ன குறையெல்லாம் கண்டுபிடிச்சி என்னென்னலாம் தப்பு கண்டுபிடிச்சி சொல்லி அதை அவாய்ட் பண்ணமோ அதை அவாய்ட் பண்ணுறாங்க. இப்படியே மெனு உட்காந்து அரை மணி நேரம் பார்க்க வெயிட் இருக்காங்க, ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கும். நம்ம 2 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 செகண்ட் அதையே பார்த்து நிற்போம். மற்றவங்க எல்லாமே கடுப்பாயிடுவாங்க. இது ஒன்றும் IAS எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இல்லை, வெறும் மெனு கார்டு தான். சட்டு புட்டுன்னு பார்த்து அதை ஆர்டர் பண்ணி தொலைடா அப்படின்ற மாதிரி ரேஞ்சுக்கு வந்துருவாங்க. ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது பெரிய ரிச் பீப்புள் மாதிரி ஃபீல் பண்ணுறது. ப்ரோ ஸ்டார்டர் வேணும், ஃப்ரைஸ் வேணும், டெசர்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறது. கான்ஃபிடென்ட் லெவல்லாம் பயங்கரமாக இருக்கும், அம்பானி ஃபேமிலி மெம்பர் மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே மைண்ட் வாய்ஸு பில்லு கம்மியாக வரணும்னு ஓடிக்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டு வந்தோடனே ஃபோட்டோ ஷூட். அதை முடிக்கிற வரைக்கும் யாரும் அதை தொடக்கூடாது. உடனே அலறுவான், டச் பண்ண அதை ஃபோட்டோ எடுக்கணும். அதை முடிச்ச பிறகு தான் தட்டுலேயே கையை வைக்கணும். சாப்பாட்டுக்கே வாய் இருந்தால் அதுவே அழுவோம். டேய் நான் எப்பயோ ஆறி போயிட்டேன்டா, சீக்கிரம் சாப்பிட்டு தொலைங்கடா அப்படின்னு. இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு காஸ்ட்லி ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சுமாராக தான் இருக்குது, இன்னும் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது. முக்கியமான ஏரியா இந்த பில்லு வரும். இந்த பில்லு தூரத்துலேருந்து வரும்போதே உள்ளுக்குள்ள ஒரு பயம், பதட்டம், கிட்டு நடுங்க. உள்ள வெயிட்டர் வருவாப்புல, டேபிளில் பில்லு வச்சுட்டு போயிடுவாப்புல. சடனாக எல்லாரும் ஃபோன் எடுத்து பிஸி ஆகிடும். அப்போ தான் ஃபோன் வரும், அப்போ தான் மெசேஜ் வரும், அப்போ தான் சிக்னல் கிடைக்காது. அர்ஜென்ட்டாக ஃபோன் வருது, நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவான். மச்சான் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுவான். வாஷ்ரூம் போனவன் 10 நிமிஷம் ஆகியும் வரமாட்டான். ஃபோன் பேசவன் போனவனும் வரமாட்டான். டேய் வாஷ்ரூமில் என்னடா பண்ணுற, பார்ட் டைம் ஜாபா பண்ணுற? இந்த பர்ஸு மறந்துட்டேன்னு சொல்லி ஒரு ஆக்டிங் விடுவான் பாருங்க, அதுக்கு ஆஸ்கார் அவார்டே தரலாம். எல்லா குரூப்லேயும் ஒரு இன்னசென்ட் விக்டிம் இருப்பான், அது உங்களுக்கும் தெரியும். ஏன் நீங்களா கூட இருக்கலாம். கடைசியில் அவன் தான் பில் பே பண்ணுவான். பில்லு பே பண்ணி 5 செகண்ட் கூட இருக்காது, எல்லாம் உடனே அசம்பிள் ஆயிடுவாங்க. பண்ணிட்டியா சரி விடு, நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம்ன்றதே ஒரு மித்து. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ்லாம் போயிட்டு சாப்பிடும் போது இந்த பில் பே பண்ணுறது தான் சூப்பரான என்டர்டெயின்மெண்ட்டே. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பெஸ்ட்டு மெமரிஸே.
நம்ம என்ன சாப்பிட்டோன்றது கூட நம்ம மறந்துடுவோம். ஆனால் கடைசியில் பில்லு வரும்போது இந்த ஃபோனு பார்க்குற ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் லைஃப் டைம் மெமரியே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் பில்லு வரும்போது ஃபோனை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்கள கமெண்ட்டில் டேக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பத்திரம். டாட்டா.